ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. விபீஷணனின் பயணம் தொடர்ந்தது. இறுதியில் விபீஷணன் காவேரி நதிக்கரையை அடைந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. பெருமாளை தூக்கிக் கொண்டு நீண்ட தூரம் பயணம் செய்துவிட்டேன். சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுக்கலாம். காவேரியில் நீராடிவிட்டு பெருமாளை வழிபட்டு பிறகு இலங்கைக்கு புறப்படலாம். அதனால் அரங்கப் பெருமாளை ஒரு சிறுவனிடம் கொடுத்து நான் காவேரியில் நீராடிவிட்டு வரும் வரை பெருமாளை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறினார். இங்கேதான் பெருமாளின் திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. விபீஷணன் காவேரியில் நீராடச் சென்றார். அந்த நேரத்தில் அந்த சிறுவன் அரங்கப் பெருமாளை கரையில் வைத்துவிட்டான். சிறிது நேரம் கழித்து விபீஷணன் திரும்பி வந்தார். அவர் பெருமாளை தூக்க முயன்றார். ஆனால் பெருமாளை அசைக்கவே முடியவில்லை. மீண்டும் முயற்சி செய்தார். இன்னும் பலமாக முயற்சி செய்தார். ஆனால் அரங்கன் அங்கேயே நிலை பெற்று விட்டார். விபீஷணன் அதிர்ச்சியடைந்தார். என்ன இது? இவ்வளவு நேரம் என்னுடன் வந்த பெருமாள் இப்போது ஏன் நகர மறுக்கிறார்? அவர் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி பெருமாளை தூக்க முயன்றார். ஆனால் அரங்கன் அசையவே இல்லை. விபீஷணனின் மனம் உடைந்தது. ராமபிரான் எனக்கு அருளிய பெருமாளை நான் இலங்கைக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லையே என்று மனம் வருந்தினார். அவர் பெருமாளை நோக்கி கண்ணீர் மல்க நின்றார். பெருமாளே, ராமபிரான் எனக்கு உம்மை அருளினார். உம்மை இலங்கைக்கு அழைத்துச் சென்று வழிபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்படி இருக்க ஏன் என்னை விட்டு பிரிய நினைக்கிறீர் என்று உருகி பிரார்த்தித்தார். அப்போது விபீஷணனுக்கு பெருமாளின் ஒரு அசரீரி கிடைத்ததாக கூறப்படுகிறது. காயேன வாசா மனசேந்திரியைவா புத்யாத்மனா வா பிரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. பெருமாள் விபீஷணனிடம் அருளினார். விபீஷணா, நான் உன்னை விட்டு பிரியவில்லை. நீ என்னை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினாய். ஆனால் என்னுடைய திருவுள்ளம் வேறு. நான் இங்கேயே காவேரியின் நடுவில் நிலை கொண்டு அருள் புரிய வேண்டும். இங்கே என்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும். ஆனால் உன்னுடைய பக்தியை நான் மறக்கவில்லை. எனவே நான் தெற்கு திசையை நோக்கி பள்ளி கொள்கிறேன். அந்த தெற்கு திசை உன் இலங்கை இருக்கும் திசை. நீ எப்போதும் என்னை தரிசிக்க முடியும். என்னுடைய திருக்கண்கள் எப்போதும் உன்னை நோக்கியே இருக்கும் என்று அரங்கன் அருளுகிறார். இதுதான் ஸ்ரீரங்கத்தின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. பெரும்பாலான வைணவ திருத்தலங்களில் பெருமாள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோலங்களில் அருள்பாலிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் தெற்கு திசையை நோக்கியபடி பள்ளி கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னால் விபீஷணனுடைய பக்தி இருக்கிறது. இலங்கை தெற்கில் இருந்ததால் விபீஷணன் எங்கிருந்தாலும் தன்னுடைய அரங்கனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை நோக்கியே இருப்பேன் என்று பெருமாள் அருளிய திருக்கோலமே இந்த தெற்கு நோக்கிய திருக்கோலம் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு பெரிய கருணை! பக்தன் பெருமாளை தேடிச் செல்ல வேண்டியதில்லை. பக்தனுக்காக பெருமாளே தன்னுடைய திருக்கோலத்தை மாற்றிக்கொள்கிறார். இதுதான் ஸ்ரீ ரங்கநாதருடைய கருணை. சாந்தாகாரம் புஜகச்சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இப்போது அடுத்த கேள்வி. இந்த திருத்தலத்திற்கு ஸ்ரீரங்கம் என்ற பெயர் எப்படி வந்தது? இதில் ஒரு அழகான ஆன்மீக பொருள் இருக்கிறது. ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, ரங்கம் என்பது அரங்கம், அதாவது திருவிளையாடல் நடைபெறும் இடம், தெய்வீக அரங்கம். அதனால் ஸ்ரீயின் அரங்கம் ஸ்ரீ மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்யும் அரங்கம் ஸ்ரீரங்கம். மேலும் இத்தலம் ஸ்ரீ ரங்கநாதரின் திருப்பள்ளியறை போன்ற திவ்யமான அரங்கமாக விளங்குவதால் ஸ்ரீரங்கம் என்ற திருநாமம் மிகவும் பொருத்தமானதாகிறது. இங்கே பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். திருமகள் ஸ்ரீதேவி அருகில் இருக்கிறார். காவேரி நதியின் நடுவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனால் காவேரியின் நடுவில் அமைந்துள்ள தெய்வீக அரங்கம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ஒரு சாதாரண கோயில் அல்ல. இது வைணவ சமயத்தில் மிக உயர்ந்த புனித திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது.
108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலமாக ஸ்ரீரங்கம் போற்றப்படுகிறது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலம். பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகராழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருப்பானாழ்வார், தொண்டரடிப்பொடியாழ்வார் என 11 ஆழ்வார்களின் பாடல்களால் போற்றப்பட்ட திருத்தலம். இந்த பகுதியிலிருந்து நாம் 3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் விரும்புவது எல்லாம் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பெருமாள் விரும்புவது நடந்தால் அதுவே நமக்கு நன்மை. இரண்டாவது, உண்மையான பக்தியை பெருமாள் ஒருபோதும் கைவிட மாட்டார். பீசணனுக்காக தெற்கு நோக்கி திரும்பிய அரங்கன் இதற்கு அழகான சாட்சி. மூன்றாவது, ஸ்ரீரங்கம் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது பக்தனுக்காக இறைவன் காத்திருக்கும் இடம். பக்தனுடைய கண்ணீருக்கு இறைவன் பதிலளிக்கும் இடம். பக்தனுடைய விருப்பத்தை, அவனுடைய நன்மையை இறைவன் தேர்ந்தெடுக்கும் இடம். அரங்கப் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் நிலை கொண்ட பிறகு இந்த திருத்தலத்தின் மீது ஒரு மன்னனுடைய கவனம் திரும்பியது. அவர் தர்மவர்ம சோழன். தர்மத்தை தன் உயிராக கொண்ட மன்னன். அரங்கநாத பெருமாளின் மீது அளவற்ற பக்தி கொண்டவன். அவன் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தபோது அரங்கனுடைய தெய்வீக மகிமையை உணர்ந்தான். இப்படிப்பட்ட பரம்பொருள் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார், அவருக்கு தகுந்த ஒரு திருக்கோயில் எழுப்ப வேண்டும். பெருமாளின் திருவடிகளை தலைமுறைகள் தோறும் மக்கள் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினான். அதனால் அவன் தன்னுடைய ஆட்சி பொறுப்புகளுக்கு நடுவிலும் அரங்கப் பெருமாளுக்காக ஒரு பெரிய திருக்கோயிலை அமைக்க தொடங்கினான். அந்த காலத்தில் இன்று போல் மிகப்பெரிய கோபுரங்களும் எண்ணற்ற மண்டபங்களும் கொண்ட ஸ்ரீரங்கம் உருவாகவில்லை. ஆனால் அரங்கனுக்காக எழுப்பப்பட்ட அந்த பழமையான ஆலயமே பின்னாளில் வளர்ந்து வளர்ந்து இன்று நாம் காணும் மாபெரும் ஸ்ரீரங்க திருக்கோயிலாக உருவானதாக கூறப்படுகிறது. தர்மவர்ம சோழன் பெருமாளின் திருவாராதனை முறையாக நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்தான். பெருமாளுக்கான பூஜைகள், நித்திய ஆராதனைகள், திருவிழாக்கள், பக்தர்களின் தரிசனம் எல்லாம் முறையாக நடைபெற வழிவகுத்தான். அரங்கன் மீது அவனுடைய பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவன் கட்டிய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மணியோசை எழுந்தது, வேத கோஷங்கள் ஒலித்தன, திருமாலின் திருநாமங்கள் முழங்கின, பெருமாளுக்கு நித்திய கைங்கரியங்கள் நடைபெற்றன. அந்த இடம் மெல்ல மெல்ல ஒரு மிகப்பெரிய புனித தலமாக வளரத் தொடங்கியது. ஆனால் காவிரி வேறு ஒரு திருவிளையாடலை வைத்திருந்தாள். இறைவனுடைய திருத்தல வரலாற்றில் சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்தான் ஸ்ரீரங்கத்திலும் நடந்துள்ளது. காவிரி அவள் சாதாரண நதி அல்ல, அவள் புனிதமான நதி. ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஓடும் காவிரி அரங்கனுடைய திருவடிகளை தழுவி செல்லும் புனித நீரோட்டம். ஆனால் ஒரு காலத்தில் காவிரியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நீரின் வேகம் அதிகரித்தது. ஆற்றின் கரைகள் தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பரவியது. ஸ்ரீரங்கத்தை சுற்றியிருந்த பகுதிகளும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அந்த வெள்ளத்தின் தாக்கத்தால் அரங்கனுடைய பழைய திருக்கோயில் மண்ணாலும் கற்களாலும் சூழப்பட்டு காலப்போக்கில் மறைந்து போனது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஓராண்டு இல்லை, பல ஆண்டுகள் கடந்து சென்றது. அரங்கன் இருந்த இடம் மெல்ல மெல்ல அடையாளம் தெரியாமல் போனது. மரங்கள் வளர்ந்தன, செடிகள் படர்ந்தன, மண் மூடியது. காலப்போக்கில் அங்கே ஒரு பழைய கோயில் இருந்ததே தெரியாத அளவுக்கு அந்த பகுதி மாறியது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் மறந்தாலும் இறைவன் மறைவதில்லை. மக்கள் மறந்தாலும் அரங்கன் மறைவதில்லை. அவர் அங்கேயே இருந்தார், பக்தர்களுக்காக காத்திருந்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோணணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பல ஆண்டுகள் கழிந்தன. அந்த காலத்தில் சோழ நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய பெயர் கிள்ளி சோழன். ஒரு நாள் அந்த மன்னன் வேட்டைக்காக அந்த பகுதிக்கு வந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் மீது ஒரு கிளி வந்து அமர்ந்தது. அந்த கிளி திருமாலுடைய திருநாமத்தை போன்ற ஒளியை எழுப்பியதாகவும் அரங்கனுடைய மகிமையை சுட்டிக்காட்டும் வகையில் அந்த இடத்தில் தொடர்ந்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மன்னனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த இடத்தில் ஏதோ ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். கிள்ளி சோழன் அந்த இடத்தை கவனமாக பார்த்தான். அங்கே மண்ணும் செடிகளும் மரங்களும் மட்டுமே தெரிந்தன. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்க்க வேண்டும். அரசனுடைய ஆட்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்ய தொடங்கினர். மண் அகற்றப்பட்டது, செடிகள் அகற்றப்பட்டன, மேலும் மேலும் தோண்டப்பட்டது. அப்போது அவர்களுக்கு ஒரு பழமையான கட்டுமானத்தின் அடையாளங்கள் கிடைக்கத் தொடங்கின. மன்னனுடைய ஆச்சரியம் அதிகரித்தது. இங்கே உண்மையிலேயே ஏதோ ஒரு பழமையான திருத்தலம் இருந்திருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். அந்த இடத்தை மேலும் சுத்தம் செய்த போது அங்கே அரங்கப் பெருமாளின் திரு உருவம் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த கணம்
அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இத்தனை காலமாக மண்ணுக்குள் மறைந்திருந்த நம் அரங்கப் பெருமாளா இவர் என்று மன்னன் கண்ணீர் மல்க வணங்கினான். அவன் உடனடியாக அந்த இடத்தை புனிதப்படுத்தினான். பெருமாளுக்கான வழிபாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. திருக்கோயில் மீண்டும் அமைக்கப்பட்டது. அரங்கனுடைய திருவாராதனை மீண்டும் நடைபெற்றது. தர்மவர்ம சோழனுடைய காலத்தில் தொடங்கிய திருக்கோயில் பின்னர் காவிரி வெள்ளத்தால் ஏற்பட்ட மாற்றங்களும் கிள்ளி சோழனால் அரங்கன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வும் ஸ்ரீரங்கத்தின் நீண்ட வரலாற்றில் மிக முக்கியமான கட்டங்களாக கருதப்படுகின்றன. அதற்கு பிறகு காலம் செல்ல செல்ல பல்வேறு மன்னர்களின் ஆதரவு கிடைத்தது. திருக்கோயில் விரிவடைந்தது. பிரகாரங்கள் உருவானது. மண்டபங்கள் உருவானது. கோபுரங்கள் எழுந்தன. திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. ஆழ்வார்கள் பாடிய அரங்கம், ஆச்சாரியர்கள் போற்றிய அரங்கம், பக்தர்களின் இதயத்தில் நிலைத்த அரங்கம் மெல்ல மெல்ல இன்று நாம் காணும் மாபெரும் ஸ்ரீரங்க திருக்கோயிலாக வளர்ந்தது. அரங்கன் மீண்டும் வெளிப்பட்ட பிறகு இந்த ஸ்ரீரங்க திருக்கோயில் எப்படி மிகப்பெரிய ஆலயமாக வளர்ந்தது? எத்தனை பிரகாரங்கள், எத்தனை கோபுரங்கள், ஏன் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது? அதன் கட்டிட அமைப்பில் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். அதுவரை ரங்கநாத பெருமாளை மனதில் நினைப்போம். ரங்கா ரங்கா. கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் எங்களும்